ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை அபி பண்ணிகிட்ருக்காங்க. ராகவ் அபியை தான் விரும்புகிறாங்க. அபி இல்லாமல் ராகவெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை மது தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவ் எதுக்காக மதுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு அப்படிங்கிற உண்மையையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மது மனசு மாறி தன்னுடைய முன்னாள் காதலன் வருணை வர வச்சு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே முரளி, சுந்தரி, லாவணியா 3 பேரும் மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே இவங்களை விட்டு வச்சா நம்ம காரியம் கெட்டு போயிடும். இவங்க 2 பேர்த்தையும் தனியாக ரூமில் அடைச்சி வைக்கணும் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் மயக்க மருந்தை கொடுத்து தனியாக ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாவணியாவை மது மாதிரியே முகத்தை மூடிக்கிட்டு மணவரையில் போயிட்டு ராகவ் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அபி தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ரூமுக்குள்ளேருந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு எட்டி பார்க்குறாங்க. மது உள்ள கதவு தட்டிகிட்ருக்காங்க. மது இங்கே இருக்கியா? நீ இங்கே இருந்தா அப்போ மணவரையில் யார் இருக்கா அப்படின்ட்டு அபி வேகமாக மணவரைக்கு வராங்க. இதோட இந்த புறமாக முடியுது.